திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. நால்வர் போற்றால் எம் உயிர் துணையே. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு திறன் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலேயே தற்போது அப்பர் சுவாமி அருளி செய்த 6ஆம் திருமுறையான திரு தாண்டகத்தை பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம். நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு எப்பொழுதும் இந்த நிகழ்வை துவங்குவதற்கு முன் திருக்கதவம் 27 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும், திருக்கதவம் அடைதலும், திருக்கதவம் திறப்பித்தலும், திருப்பள்ளி எழுச்சியும் பாடி இந்த நிகழ்வினை துவங்குவதை ஒரு முறைமையாக கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாய நம. ஐயா படிங்க. நால்வர் பெருமக்கள் துதி. சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பட்டம்மாள் வாங்க. 27 பேர் துதி படிங்க. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவாய நமங்க ஐயா. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சேவடி போற்றி, கருவூ தேவர் கழவினை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாற்றடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவால வாயுடையார் நிழற்றால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவ நாயனார் கழலினை போற்றி, பரணதேவ நாயனார் புற்றால் போற்றி, இளம் பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. நம. வாங்க. திலகவதி அம்மா வாங்க. திருக்கதவம் அடைதல் அருள் பெருகு. வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம ஐயா. திருவிடிக்கு வணக்கம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலோ மாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகமெல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி,
தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்றேம் செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாங்க பரமேஸ்வரி அம்மா வாங்க. திருக்கதவும் திறக்க பெருமான் பேரானந்தத்து. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியாத திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சங்கரையா வாங்க. திருப்பள்ளி எழுச்சி 3வது பாட்டு படி. வரீங்களா? சிவாயனம். சரி சரி வர சப்தம் வருது. சரி ஐயா யாரனா பாட சொல்லுங்க ஐயா. ஐயா எனக்கு ஒத்தாவல ஐயா. சரியா சரியா வரல ஐயா. ராமோதரையா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பூவின பூங்குயில் பூவின கோழி குறுகுகளி எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவர் நல் நெறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களை, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 6ஆம் திருமுறையில 95வது பதிகம் பொதுப்பதிகம் என்று சொல்லப்பட்டாலும் இது பாடப்பெற்ற இடம் திருப்புகழூர். காவியினுடைய வடகரை தென்கரையிலே 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையிலே உள்ளது. இங்கே உள்ளது கோணப்பிரான் அம்பாள் வந்து கருத்தார் குழலி. இதற்கான பெரிய புராண பாடல் 414 நின்ற திரு தாண்டகமும். நன்றி ஐயா. சிவாயனம். நின்ற திரு தாண்டகமும் நீடு தனி தாண்டகமும் மன்றுரைவார் வாழ்பதிகள் பழுத்திரு தாண்டகமும் கொன்ற மலர் சடையார்பால் குறைந்த திரு நேரிசையும்
துன்ற தனி நேரிசையும் முதலான தொடுத்து அமைத்தார். ஞான நிலையிலே நின்று திருப்பூலூரிலே அவர் சித்திரை சதயத்திலே பெருமானுடைய திருவடியை சேர்வதற்கு முன்பாக அங்க உழவாரப்பணி செய்திருந்த போது அங்கே பலவேறு பதிகங்களை பாடினார். அதிலே இது தனித்திருத்தாண்டகம் என்ற பெயரிலே அமைத்திருக்கிறது. இதுல முதல் பாடல் சிற்றம்பலம் அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனவும் பொய்ப்பனவும் தோற்றுவாயினே துணையாயன் நெஞ்சம் துறப்பிப்பாயினே இப்பொன்னி இம்மணி நீயும் முத்து நீ இறைவன் நீ ஏறூர்ந்த செல்வன் நீயே. பெருமான் எல்லாமாக இருக்கிறான். இந்த பிறவிலே நமக்கு அப்பன் அம்மை மாமன் மாமி எல்லா உறவுகளும் உண்டு. அவர்கள் போன பிறவில என்னவா இருந்தாங்க, அடுத்த பிறவில என்னவா இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவரவருக்கு உள்ளபடி ஈசனவர்களாலே அவரவரை கொண்டு ஏற்குமானால். அதனாலே என்னுடைய நம்மளுடைய எல்லா பிறவியிலும் அவன்தான் அம்மையாக அப்பனாக மாமனாக மாமியாக எல்லாமுமாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க சிற்றம்பலம். அடுத்து 2வது பாட்டு ஸ்ரீதேவையவா. சிற்றம்பலம். வெம்பவரு கிற்பதன்று கூற்றம் நம்மேல் வெம்பவரு கிற்பதன்று கூற்றம் நம்மேல் வெய்ய வீணை பகையும் பையனையோ எம்பறிவு தீர்ந்தோமீடு கண்ணில்லோ எங்கிலின் ஞாயிறெளியோ மல்லோம் அம்பவல செஞ்சடை மேலாறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டு கந்த செம்பவல வண்ண செங்குன்ற வண்ண செவ்வான வண்ணரும் சிந்தையாரே செவ்வான வண்ணரும் சிந்தையாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எல்லாம் பெருமானாக இருந்தால் நம்ம என்று நினைத்தால் அந்த நினைப்பினாலே அந்த கூற்றம் கூட நம்மேலே வராது. அதனாலே நாம் இரவாத அன்பு பெறலாம். அந்த வகையில இப்ப இந்த சூரியன் எங்க இருந்தா என்னப்பா கிழக்கு வச்சானா மேற்கு வச்சானா, அதனால எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாயின்னு அந்த திருவம்பா பாட்டை நினைவுபடுத்துற மாதிரி இங்க எங்களில ஞாயிறு எளியோமல்லோம் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே. அடியேன் படிக்கிறேன். படிங்க. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமான் தான் எல்லாம் இருக்கிறான் என்று சொல்லுகிற போது அவன் தான் நம்மை ஆட்டுவிக்கிறான், அவன் தான் நம்மை பாட்டுவிக்கிறான் என்ற வகையில நம்ம பாடுறது கூட அவனுடைய செயல்தான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 4வது பாட்டு நட்பதத்தான் நட்பதமே. அடியேன் பாடுறையா. நட்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நாள் வேதம் அப்பால் நின்ற
சொல்பதமும் கடந்து நின்ற சொல்லற்கரிய சூழலா இது உன் தன்மை நிற்பது ஒத்து நிலையில்லா நெஞ்சம் தன்னுள் நிலவாத புலால் உடம்பே புகுந்து நின்ற கற்பகமே யான் உன்னை விடுவேன் நல்லேன் கனகம் மாமணி நிறத்து எம் கடவுளாலே கற்பகமே யான் உன்னை விடுவேன் நல்லேன் கனகம் மாமணி நிறத்து எம் கடவுளானே. திருச்சிற்றம்பலம். அவன் எல்லாமாயிருக்கிற போது அவனாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் என்று திருவாசல பிடித்த சிக்கனை பிடித்த மாதிரி சொல்ற பாடம். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு திருக்கோயில் இல்லாத திருவில்லியூர். வாங்க லலிதா அம்மா வாங்க. ஐயா. திருக்கோயில் இல்லாத திருவேலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவேலூரும் பற்கோடி பதித்த மையற்பாட ஊரும் வாங்கினோடு பல தளிக்கலில்லா ஊரும் விருப்போடு வெண்சங்கு ஊதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும் அறுப்போடு மலர்பறி தேட்டொன்னா ஊரும் அவையல்லா ஊரல்ல அடவே காடே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பெருமானுக்கு மலர் வழிபாடு என்பது நாம் போய் நம்முடைய கையாலே அந்த பூவை பறித்து இட வேண்டும். அதனால்தான் அறுப்போடு மலர் பறித்துட்டு எண்ணா ஊரும். அங்க அப்பசாமி ஞானசம்பந்தர் பாட்டுங்க வரும் மறக்கும் மனத்தினை மாற்றி எம் ஆவியை வற்புறுத்தி பெருமான் திருந்தடிக்குள் பிழையாத வண்ணம் பறித்த மலர்கொடு அங்கையில் ஏந்தும் பணியடியோம் திருவிழி தீவினை திருண்டப்பெறா திருநிலை பூவை நம்முடைய கையாலே பறித்து இறைவனுக்கு அர்ப்பணித்தால் நம்முடைய வினை போகும். யாரோ பண்ண அது ஒரு வியாபாரமா இருக்குமோ தவிர அன்பு அங்க இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. திருநாமம் 5 எழுத்தும். சிவாய நமய்யா. பாலசரையா. திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராகில் தீவண்ண திறமொருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் பலர் பறித்துட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராகில் அணியட்டார் பிறந்தாரோரில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்ற இந்த உயிர் என்னென்ன செய்யாம இருக்குதுன்னு பட்டியலிட்டார். இதெல்லாம் செய்தால் அந்த நிலை வாராது என்பதை சொல்றார். அதுல முதல்ல சொல்றது திருநாமம் 5 எழுத்தும் செப்பாராக. பெருமானுடைய திருநாமத்தை சேர்த்தால் நமக்கு இரவாத இன்பம் வரும். அதனாலே பயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கு இறப்பாகி தொழிலாகி திரிய வேண்டாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு சதானந்தன் ஐயா. பிள்ளைகள் இருக்காங்களா? நான் வரலையா? வரல, லைன்ல வரல. போன் பண்ணணும் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஐயா எத்தனாவது? 8வது பாட்டுங்களா? 7வது பாட்டியா? 7வது பாட்டா? 7வது பாட்டு. 7 6 95 7. நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய். சரி சரி சரி. நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்து கோர்வித்து மானாய்
மண்ணானாய் மன்னவர்க்கோர் அமுதம் ஆனாய் மறைநான்கு மானாய் ஆரங்கம் ஆனாய் பொன்னானாய் மணியானாய் போகம் ஆனாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் எண்ணின் அல்லால் ஏழை என் சொல்லி ஏத்துகேனே ஏழை என் சொல்லி ஏத்துகேனே. திருச்சிற்றம்பலம். பெருமான் எங்கே இருக்கிறான்னா யார் நினைக்கிறார்களோ அவளுடைய மனதுள்ளே இருக்கிறான். அதுதான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான்முகனும் தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்ற வகையில இங்க நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானா என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. அத்தா உன் அடியேனே. சரஸ்வதி அம்மா இருக்கீங்களா? போயிட்டு இருக்காங்க. அடுத்தது மதிவாணன். மல்லிகா அம்மா வாங்க. ஐயா, நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கி தீர்த்த நீ நாட்டி கொண்டாய் எத்தனையும் அறியே நீ எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏற்று கொண்டாய் பித்தனே பேதையின் பேயேனாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் இக்கருணை இருந்தவாறே எம்பெருமான் இக்கருணை இருந்தவாறே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அத்தாவும் அடித்தனை அன்பாலார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்தநீர் அட்டிக் கொண்டாய். பெருமான் என்னை அன்பாலே ஆட்கொண்டான். அவன் தன்னைத்தானே தீர்த்தமாட்டிக் கொள்கிறான். நாம் அதற்கு கருவியாக இருக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். அதனால நாம் பூஜை பண்ண நான் என்ற எண்ணம் நினைக்கிறதோட அங்க பூஜை நிற்காது. பெருமான் தன்னை தீர்த்தமாட்டிக் கொள்கிறான், நம்மை கருவியாக பயன்படுத்திக்கலாம். நாம் அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். திருக்குடும்பனுக்கு நீராட்டப்ப இந்த பாட்டை சொல்லி நீராட்டுறது ஒரு மரபு. இதுல கடைசியில இத்தனையும் எம்பரமும் ஐய ஐய என்று வரவன். ஐயன்னா தலைவன் அர்த்தம். ஐயோ ஐயோன்னு சொல்றது இல்லை. அது என்ன காரணத்துல அது எங்கேயோ பிரிண்ட் தப்பாச்சு, அது எல்லா புத்தகத்திலும் அப்படியே போட்டாங்க. ஆனா இத்தனையும் எம்பரமம் ஐய ஐய எம்பெருமான் திருக்கருணை இருந்தா. பெருமான் நமக்கு ஐயனாக தலைவனாக இருக்கிறான். அவனுடைய கருணையை நினைந்து நாம் பெருமானே உன்னை நீரே தீர்த்தமாட்டிக் கொள்கிறாய், என்னை நீ கருவியாக்கி கொண்டாய், நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் என்ற வகையில திரைக்குடும்பங்களும் பாடலாம். தினம் சாமி வீட்டுல பூஜை பண்ணும்போது இந்த பாட்டை சொல்லி பூஜை பண்ணலான்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றிங்கய்யா. சாரிங்கய்யா. கடைசி பாட்டு இல்ல, அது பிரிண்டிங் மிஸ்டேக். அதனால கடைசியில சொல்லும் போது இத்தனையும் ஐயா ஐயான்னு பாருங்க. ஐயோ ஐயோன்னு பாருங்க. அது வேற ஏதோ சொல்லுவோம். பரிதாபத்தை கடமையில்லை, பெருமானை தலைவனாக இயக்க வந்து. அடுத்து குலம் பொல்லு 9வது பாட்டு. முனுசாமி ஐயா வாங்க. அப்பெருமக்களுக்கும் என்னுடைய வாக்கு வாங்க. அடி திருவடி பெறுகிறேன். 9வது பாட்டியா? புரியும் கொள்ளேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் புரியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் நல்லாரோடி சென்றில்லேன் நடுவே நின்ற திருப்பம் விலங்கல்லேன் விலங்கல்லா தொழிந்தேன் நல்லேன் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேச வல்லேன்
இளம்பொல்லேன் இறப்பது ஈய மாட்டேன் என் செய்வேன் தோன்றினேன் ஏழை ஏனே இளம்பொல்லேன் இறப்பது ஈய மாட்டேன் என் செய்வேன் தோன்றினேன் ஏழை ஏனே. நன்றி. திருச்சி. நான் ஏன் பொல்லாதவன் இருக்கிறேன்னா நல்லாரோடு இசை, அதனால பொல்லாமல் இருக்கிறேன். அப்ப நல்லாரோடு இசைந்தால் நான் நல்லவராக மாறி போகலாம் என்ற சொல்ற பாட்டு நம்ம என்ன பண்றோம், தானே தெருமுறை தமிழோசையும் இரவு பெரிய புராணத்தையும் எல்லாரும் நல்லாரோடு இசைக்கிறோம். அதனால நாம் பொல்லாதவர்கள் இல்லை, நாம் எல்லாம் நல்லவர்களே என்று அப்பர் சாமி சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி நம்ம இந்த பாட்டு. வாழ்க வாழ்க. மீட்டு ஓபன் பண்ணுங்க ஐயா. சிவாயினம் சொக்கம்மாள் சங்கநிதி பதுமநிதி ஸ்ரீதேவையா பட்டம்மாள் மீட்டு ஓபன் பண்ணுங்க. சிவாயனமையா. வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவாரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர் கேகாந்தர் அல்லாராயில் அங்கமெல்லாம் குறைந்தழுது தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுழலும் புலையரேனும் கங்கைவார் சடை கரத்தார் கண்பராயில் அவர் கண்டே நாம் வணங்கும் கடவுளாரே அவர் கண்டே நாம் வணங்கும் கடவுளாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாளத் தருவரேனும். பணம் பெருசா பாசம் பெருசானா பாசம்தான் பெருசு. பாசம் என்பது பெருமான் மேலே எடுக்கிற அன்பு. பொருளுக்காக அலையாமல் நாம் அருளுக்காக அலைய வேண்டும் என்ற வகையில இந்த சங்கநிதி என்பது சங்கமாகிய அடியார் திருக்கூட்டம் என்றும், பதுவனிருந்து பெருமான் தாமரையிலிருந்து தம்முடைய பாதத்தை தருகின்ற திருவடி செல்வம் என்றும் சொல்லுவார்கள். அடியார் செல்வமும் பெருமானுடைய திருவடி செல்வமும் என்று சொல்லுது ஒரு மரபு. இது வேற மாதிரி இந்த குபேரன் சொத்து அது ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு கதெல்லாம் சொல்றது அது ஒரு மரபு. இருந்தாலும் அதனால எதுவா இருந்தாலும் பெருமானுடைய அருள் தான் முக்கியம். அதனாலே மாதேவர் ஏகாந்தற்கு அல்லராக இருக்க அல்லராகில் என்ன பண்ணும், அவர்களை நாம் மதிக்க வேண்டாம். ஆனா யார் மாதேவர்களோ அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை மதிக்கலாம் என்ற வகையில அங்கமெல்லாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்றும் புலையரேனும். அவர் செய்யற தொழிலை வச்சு இல்லை, அவருடைய அன்பை வச்சுதான் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். ஆக சைவம் உணவு அசைவம் சாப்பிடலாமா வேணாமான வெறும் சைவம் அசைவம் என்பது நாம் உண்கிற உணவிலே இல்லை. அந்த உணவு உடலை பொறுத்தது. அந்த உடலுக்கு மேலே உயிர் இருக்கிறது. அந்த உயிரிடத்தில் இருக்கிற உணர்வு தான் சைவமா அசைவமா என்பதை முடிவு செய்ய வேண்டும். அதற்கு ஆதாரமா இந்த பாட்டை சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்தது 6ஆம் திருமுறையில இல்லையா 96வது பதிகம். வாழ்க. இதுவும் தனித்தாண்டகம் தான். இதுல திருப்புகழ் அருளப்பட்டது. பெருமான் அந்த தஞ்சை பகுதியிலிருந்து தஞ்சை திருவையாறு சாலையில இது பூந்துருத்தில் அருளப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த பதிகத்தை தஞ்சை திருவாரூர் திருவையாறு சாலையிலே உள்ள இங்க இந்த கோயில் இருக்கிற பெருமான் மேலை பூந்து பொய்யிலியப்பர் என்றும் இது சவுந்தரநாயகி என்றும் இருக்கிறது. இதற்கான பாட்டு 392 பல வகை தாண்டகத்தோடு. நன்றி. பல்வகை தாண்டகத்தோடும் பரவும் தனி தாண்டகமும் அல்லல் அறுப்பவதான தடைவு திரு தாண்டகமும் செல்கதி காட்டிட போற்றும் திரு அங்கமாலையும் உள்ளிட்டு எல்லையில் பன்மை தொகையும் இயம்பினார் ஏத்தி இருந்தார்
ஆக போன பதிகம் வந்து புகழூரிலே பாடியது, இது திருப்பூந்துருத்திலே பாடியது. யார பாடின பாட சொல்லுங்க முதல் பாட்ட. சரி ஐயா. நித்திலாமா வாங்க. அடுத்தது தர்ஷன், கிரண். நித்திலாமா வரீங்களா? சிவாய நம. இருக்காங்களா? வேதியர் செல்வி, கலைச்செல்வி. கணபதி ஐயா கூட வந்துட்டாரு. கணபதி. சரி. 696-1. கணபதி யாரும் நீங்க படிச்சிருங்கய்யா. ஐயா நீங்க படிங்க. 2வது பாட்டு யாரும் படிக்க. ஆமயம் தீர்த்தடியேனை ஆளாக் கொண்டார், அதிகை வீரட்டனம் ஆட்சி கொண்டார், தாமரையோன் சிரமறிந்து தலையில் கொண்டார், தலையதனில் பலி கொண்டார் நிறைவாம் தன்மை, வாமனனார் மாகாய துதிரம் கொண்டார், மானிடம் கொண்டார், வலங்கை மழுவாள் கொண்டார், காமனையும் உடல் கொண்டார், கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொள் காபாலியாரே, கண்ணப்பர் பணியும் கொள் காபாலியாரே. பெருமான் என்னை ஆட்கொண்டான். எதனாலே? அன்பினாலே ஆட்கொண்டான். அந்த அன்புக்கு அடையாளம் கண்ணப்பர். கண்ணப்பன் ஒற்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி பண்ணப்பணித்தென்னை வா என்ற வான்கருணை சுண்ண புண்ணித்தற்கே சென்றுதாய் கொத்தும் என்று கண்ணப்பனுடைய அன்பை சொல்லி அந்த அன்புதான் சிவம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாடல். ஈ சித்ரா டியூட்டிக்கு போகணும் படிங்க. ஈ சித்ரா ஐயா. நித்லாமா இருக்காங்களா? யாரு போறல? ஐயா நான் பாட்டுமா? பாடுங்க. கிரண் பாடுங்க. அடுத்து தர்ஷன் வாங்க. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். முப்புரி நூல் வரை மார்பில் முயங்க கொண்டார், முதுகேடல் முளை மறுப்பும் கொண்டார் பூனா, செப்புருவ முளைமலையால் பாங்க கொண்டார், செம்மேனி வெந்நீரு திகழ கொண்டார், துப்புருவார் சுரித சங்கின் தோடு கொண்டார், சுடர்முடி சூழ்ந்த தடியமரர் தோழவு கொண்டார், அப்பலி கொண்டாயிழையார் அன்பு கொண்டார், அடியேனை யாளுடைய அடிகளாரே. அடியார்கள் தொழுவதனாலே அவன் நம்முடைய ஆணவத்தை பலியேற்று நமக்கு அன்பை தருகிறான் என்று சொல்லி அந்த அன்புதான் சிவம். அதனாலே அவன் நம்மிடத்தை ஆணவத்தை நம்மிடத்திலிருந்து பெற்று நாம் தொழுவதனாலே அவன் நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. முடிகொண்டார். தர்ஷன் பாடுத்தும் ஐயா. பாடுறதா கண்ணுக்கு பரிபார் கலைஞர கண்ணுக்கிணையானும். வாழ்க வாழ்க. 3வது பாடல். முடிகொண்டார் முளையிலவன் திங்களோடு மூசும் இளநாகம் உடனாக கொண்டார், அடிகொண்டார் சிலம்பு அலம்பு கழலும் ஆர்ப்ப அடங்காத முயல் கனை அடிக்கீழ் கொண்டார், வடிகொண்டு ஆர்ந்து இளங்குமலி வலங்கை கொண்டார், மாலையிட பாகத்தே மருவ கொண்டார், துடி கொண்டார் கங்காளம் தோள்மேல் கொண்டார், சுளை தீர்ந்து
தீர்த்து அடியோனை ஆட்கொண்டாரே. திருச்சிற்றம் சூலை தீர்த்து அடியேனை ஆட்கொண்டாரே என்று பெருமான் தன்னை ஆட்கொண்ட விதத்தை சொல்றார். அந்த சூலை எதனாலே வந்தது? தமக்கையாருடைய வேண்டுதனாலே வந்தது. அவர் சமணத்தில் இருந்தார். அந்த சமணத்தை சைவத்துவதற்காக திருவதிகை பெருமானிடத்திலே தமக்கையார் வேண்ட தமக்கார் இவரை சூலம் தீர்த்து ஆட்கொண்டார். அந்த சூலம் தீர்த்து அடியேனை ஆட்கொண்டார் என்ற செய்தியை இந்த அந்த திருப்பூந்துருத்தில ஞாயிறும் திங்களும் தோய்ந்த மடத்திலே இருந்து உழவாரப்படை செய்கிற போது பாடிய பாடல். அந்த அவர் ஆட்கொண்ட போது செய்தி சொல்றார். அப்ப எந்த நேரத்துல பெருமான் தன்னை அந்த அடுத்து திருப்புகலூர் போய் அங்க சித்திரத்துல சோதியில கலக்கிறதுக்கு முன்னாடி பாடின பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல பாடினார். முதிய நிலையில பாடினார். வாழ்க வாழ்க. இளமையில எல்லாம் அவர் சமணத்துல இருந்துட்டு முதுமையில இங்கே வந்து பெருமான் ஆட்கொண்ட செய்தியை நினைந்து உரி அதை நினைந்துருகும் அடியாரை நைய வைப்பார் என்ற வகையில நாம் இந்த பாட்டு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. 4வது பாட்டு ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடுத்தது படியுமா ஐயா? சித்திரம்பலம் பாடுறேன் ஐயா, நான் அடுத்து படிக்கிறேன். படிங்க. அடுத்தது சங்கர் ஐயா. நன்றிங்க ஐயா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன், அதுக்குள்ள படிச்சிடறேன். அதுக்காக தாங்க. 4வது பாட்டுமா? சரிங்க, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பொக்கணமும் புலித்தோலும் புயர்த்தி கொண்டார், பூத படைகள் புடை சூழ கொண்டார், அக்கினொடு படவரவம் அரைமேற்கொண்டார், அனைத்துலகும் படைத்தலைவையும் அடங்க கொண்டார், கொக்கிரகும் பூவிலமும் கொண்டை கொண்டார், கொடியானை அடலாளில் கிரையார் கொண்டார், செக்கர் நிற திருமேனி திகழ கொண்டார், செடியேனை ஆட்கொண்ட சிவனார் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. செடியேனை ஆட்கொண்ட திறமெனது அனைத்துலகையும் படைத்து அந்த உலகத்தை ஆட்டவும் செய்கிறார், அடங்கவும் செய்கிறார். ஆட்டுவித்தால் ஒருவர் ஆடாதாரே, அடங்குவித்தால் ஒருவர் அடங்காதாரான அனைத்துலகை படைத்து அதை ஆடுமாறும் செய்கிறார், அடங்குமாறும் செய்கிறார் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. 5வது அந்தகனை ஐச்சூலத்து. அந்தகனை அயிர் சூழ தழுத்தி கொண்டார், அந்தகனை அயிர் சூழ தழுத்தி கொண்டார், அருமறையை தேர்குதிரை ஆக்கி கொண்டார், சுந்தரனை துணை கவரி வீச கொண்டார், சுடுகாடு நடமாடும் இடமாக கொண்டார், மந்தரனர் பொருசிலையாய் வளைத்து கொண்டார், மாகாளன் வாசற் காப்பாக கொண்டார், தந்திர மந்திரத்தார் அருளி கொண்டார், சமந்தீர்த்தென்றன்னை ஆட்கொண்டார் தாமே, சமந்தீர்த்தெம்மை ஆட்கொண்டார் தாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. நதியை குதிரை பரியாக்கி என்று சொல்லி தீவினையை நல்வினையாக மாற்றுகிற பெருமானாக இருக்கிறான். அந்த வகையிலே அருமறையை தேர்குதிரையாக்கி கொண்டார். நாம் இந்த உலகிலே ஈடுபடாமல் அருளியலே என்று பெருமானுடைய திருவடி அடைய அந்த 5 எழுத்தையே அவன் குதிரையாக நல்வினையாக மாற்றி அமைத்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. தத்துவ பாடல் சொல்லுவாங்க. அடுத்து 6வது கணபதியா வாங்க. பாரிடங்கள் பல கருவி. 6வது பாட்டு. கணபதியா. ஆரியன் நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். மக்கள் பாரம்பரிய சமர்ப்பம் துபதிவு அக்ரம் துபதிவு நிராச்சர சமர்ப்பம். சிவாய நம சிவாய நம சிவாய வாழ்க. எப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க. சிவா சித்தமனம் பாரிடங்கள் பலகருவி பயில கொண்டார், பவதிரங்கொண்டார் பளிங்கொண்டார்,
ஏதடங்கு சடைமணி மேலிலாவும் கொண்டார் நீரங்கோல நிறைமிடத்தில் கொண்டார் ஆரடங்கே வனமலையார் மயலாகி மந்திட்ட வழி கொண்டார் வளைவும் கொண்டார் ஊரடங்க ஒட்டி நகர ஒட்டி கொண்டார் உடல் ஒரு நோய் தீர்த்தனை ஆட்கொண்டாரே உடல் ஒரு நோய் தீர்த்தனை ஆட்கொண்டாரே உடல் ஒரு நோய் தீர்த்தனை ஆட்கொண்டாரே நாட்டையா வழக்கம் உடல் உள்ள நோய் தீரணும்னு பெருமான் அருள் என்ன இங்க இது திருப்பூந்துருத்தி பெருமானுடைய அருளாலே உடல் நோய் தீர வேண்டும் என்று அப்பர் சாமி சொல்றவ அது உங்க வாயாலே சொல்ல வைக்கிறார். வாழ்க வாழ்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளம் பிள்ளைகள் 2 பேரும் வந்து பாடினாங்க. இப்ப புதியவர் வந்து பாடுகிறார். ஆஸ்பத்திரி இருந்தாலும் பரவாயில்ல, ராத்திரிலயும் வந்து பாடுவேன், காலைல வந்து பாடுவேன்னு அந்த நினைப்போடவே இருக்கிறார். அதனால அந்த நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய்ன்னு சொல்லி அந்த நினைப்பு வந்து அவருடைய உடம்புல நோயை போக்கி அவருடைய உயிருக்கு அது நல்ல இது நல்ல நன்மையை செய்யும் என்ற வகையில வாழ்க வாழ்க வாழ்க. ஐயா ஐயா பாட்டு பாட்டாரு ஐயா ஐயா அதே நேரத்தில் அடியானுக்கு இந்த பாட்டு வந்தது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. அப்பர் சாமி அருள். ஊரடங்க ஒற்றையூர் பற்றி கொண்டார் உடலுறு நோய் தீர்த்தன்னை ஆட்கொண்டாரே. அப்ப சீக்கிரம் உடல் நோய் தீர்ந்து சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுங்க. பெருமான தனம் பூஜை பண்ணி அடியார்களுக்கெல்லாம் இதை செய்யுங்க. வாழ்க வாழ்க. நன்மையோட செய்யுங்க. எல்லா அடியார்களும் இதை கேட்டோம் ஐயா. நாங்களும் அதான் நினைச்சோம். கரெக்டா பொருந்தி வந்துருச்சு உங்களுக்கு அந்த பாட்டு. வாழ்க வாழ்க. சீக்கிரம் நலமடைய குணமடைய வாழ்த்துக்கிறோம். வாழ்க வாழ்க. உங்களுடைய அடியார் மூலியமா என் அடியானுக்கு அருள்வாளிக்கிறார். ஆமா, அதுல இருக்குல்ல உடல் நோய் தீர்த்து என்னை ஆட்கொண்டார் அந்த பாட்டிலே இருக்குது. அப்பர் வாக்கே சொல்லுது. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அடுத்து சிவசெல்வி அம்மா வாங்க. 7வது பாட்டு. சிவா திருச்சிட்டும் ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா சரிம்மா. வாழ்க. செல்வத்துள் செல்வம் சிறு செல்வம்மா. வாழ்க. அம்மையப்பன் அம்மையப்பன் வரீங்களா? பாடுறதுல நித்திலா அம்மா வாங்க. பட்டம்மாள் வாங்க. படிக்கிறீங்க நித்திலாமா படிக்கிறாங்களா? படிமா. படிக்கிட்டேங்க ஐயா. நான் அடுத்து படிக்கிறேன். கல்லூரி அப்புறம் நம்ம நிகழ்ச்சியில கல்லூரி காலைகள் வருவாங்க, இளமை வருவாங்க, முதுமை வரும், எல்லாம் வரும். வாழ்க வாழ்க. படிமா நித்திலா. திருச்சிற்றம்பலம். அடுத்தது பட்டம்மா. அணிதில்லை அம்பலமா ஆடரங்கா கொண்டார் ஆளாலா வருநஞ்சம் அமுதா கொண்டார் கனிவளர்தா பொன்னிதழி கமல்தார் கொண்டார் காதலார் கோடிகளன் திருக்கை கொண்டார் மணிப்பணத்த அரவந்தோல் வளையா கொண்டார் மால்விடை மேல் நெடுவீதி போத கொண்டார் துணிப்புடி தோளுடையாடை உடையாய் கொண்டார் சூளங்கை கொண்டார் தொண்டனை கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. காதலார் கோடி கலந்து இருக்கை கொண்டார் என்று அந்த கோடி என்பது கோடிகா என்ற தலத்தை குறிக்கும்னு சொல்லுவாங்க. அது அன்பினால நம்முடைய கோடிக்கணக்கான மக்களையும் பெருமான் ஆட்கொள்கிறான் என்ற வகையில அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. பட்டம்மல். படமூக்கு பாம்பனையானோடு வானோன் பங்கையனென்று அங்கவரை படைத்து கொண்டார் குடமூக்கீர் கீழ்கோட்டம் கோயில் கொன்றார் கூற்றுதைத்தோர் வேதியனை உய்ய கொண்டார் நெடுமூக்கில் கழியின் உரிமூடி கொண்டார் நினையாத பாவிகளை நீங்க கொண்டார்
இடமாக்கி இடைமருதும் கொண்டார் பண்டே என்னை இந்நாள் ஆட்கொண்ட இறைவர் தாமே. சிவாய நம. பண்டே என்னை இந்நாள் ஆட்கொண்ட இறைவர் தாமே. ஏற்கனவே முன்வினை தவம் இருந்தால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதனால திலகவதியார் வேண்டிய போது என்ன பண்ணாரு, உன் தம்பி ஏற்கனவே தவம் செய்திருக்கிறான், அதனால அவனை சூளை கொடுத்து ஆழ்வோம்னு சொன்னார். அந்த செய்தியை நினைவுபடுத்தி பண்டே என்னை இந்நாள் ஆட்கொண்டார் என்று முன் செய்த தவத்தை இந்நாளில திலகவதியாருடைய அருள் மூலமாக வந்தது, அன்பு மூலமாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. எச்சன் நினத்தலை கொண்டார். திலகவதி அம்மாவன். 9வது பாடல். சிவாய நம. சென்னின் தலை கொண்டார் பகன் கண் கொண்டார் இரவி களிரொருவன் பல்லிருத்து கொண்டார் மெச்சென்பிய திறந்தலையும் வேறா கொண்டார் விரலங்கி கரங்கொண்டார் வேள்வி காத்த உச்ச நமன் தாளறுத்தார் சந்திரனை உதைத்தார் உணர்வேலா தந்தன் வேள்வி எல்லாம் அச்சம் எழ அழைத்து கொண்டருளும் செய்தார் அடியேனை ஆட்கொண்ட அமலர் தாமே அடியேனை ஆட்கொண்ட அமலர் தாமே. திருச்சிற்றம்பலம். ஐயா அச்சமழ அச்சம் எழ அழித்து கொண்டு அருளும் கொண்டார் என்று நம்மிடத்திலே உள்ள பயத்தை போக்கி பக்தியை தர. பயபக்தின்றாங்களே, அது இல்லை. பெருமானுக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தை நீக்கி அருளை தர வேண்டும் என்பதனாலே அச்சம் எழ அழித்து அருளும் கொண்டார் என்று சொல்கிறார். பக்தி தான் முக்கியம், தவிர பயம் முக்கியம். கடவுளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் புலியோ சிங்கமோ பூதமோ அல்ல, அவன் பெருமான் நமக்கு அருள் செய்வான் என்பதனால இல்லை, அருள்தான் வேண்டும். வாழ்க வாழ்க. 10வது பாட்டு. தடை ஒன்று. ஐயா வாங்கம்மா. தடை ஒன்றில் கங்கையும் தரித்து கொண்டார் சாமத்தின் இசை வீணை தடவி கொண்டார் உடை ஒன்றில் புள்ளி உழை தோலும் கொண்டார் உள்குவார் உள்ளத்தை ஒருக்கி கொண்டார் கடை 3 பலி கொண்டார் கனலும் கொண்டார் காபால வேடம் கருதி கொண்டார் விடை வென்றி கொடியதனில் மேவ கொண்டார் வெந்துயரம் தீர்த்து என்னை ஆட்கொண்டாரே விடை வென்றி கொடி அதனில் மேவ கொண்டார் வெந்துயரம் தீர்த்து என்னை ஆட்கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. விடை ஒன்றில் கொடி என்று சொல்லி பெருமான் அறத்தையே கொடியாகவும் ஊர்தியாகவும் கொண்டிருக்கிறான். அந்த அறமாவது மனத்துக்கண் மாசிலனாதல். அப்ப மனசுல இருக்கிற மாசு நீங்கிற துயரம் தானா போகும் என்பதற்காக வெந்துயரம் தீர்த்தன்னை ஆட்கொண்டார். நம்முடைய துயரத்தை அடையாளமாக விடையை கொடியாக சொல்லுகிற வகையில் புறாமலரோடு அராமதியம். 11வது பாட்டு. வாங்க சித்ரா அம்மா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். குறாமலரோடு அராமதியம் சடைமேல் கொண்டார் குடமுழனந்தீசனை வாசகனா கொண்டார் சிராமலை தம் சேர்விடமா திருந்த கொண்டார் தென்றல் நெடும் தேரோனை பொன்ற கொண்டார்
பராபரன் என்பது தமது பேரா கொண்டார். பருப்பதம் கை கொண்டார் பயங்கள் பண்ணி. இராவணன் என்றவனை பேரியம்ப கொண்டார். இடருரு நோய் தீர்த்தென்னை ஆட்கொண்டாரே. இராவணன் என்றவனை பேரியம்ப கொண்டார். இடருரு நோய் தீர்த்தென்னை ஆட்கொண்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த இலங்கை அரசனை எல்லாரும் அரக்கன்னு சொன்னாங்க. ஆனா அவனை ராவணன் என்ற பெயரை விளைத்தாய்த்த சிறப்புரிய சிவபெருமான் இராவணன் என்று அவனை பேர் இயம்ப கொண்டார். இடருரு நோய் தன்னை ஆட்கொண்டாரே. அதனால இராவணன் என்ற சொல்லுக்கு என்ன பேரு? அவன் அழுது அடைந்தான் சொல்ல. அழுது அடைந்த அன்பர். ராவணன்னா அழுதவன் பேரு. பெருமான் தலையை வைத்து அழுத்தும் போது அவன் அழுதாராம். அழுது பெருமானுக்கு இசை பாடினார். அதனாலே அந்த ராவணன் என்ற சொல்லுக்கு அழுது அடைந்த அன்பர் என்று பொருள் சொல்லுவார்கள். அந்த அழுது அடைந்த அன்பினாலே நம்முடைய இடர்களெல்லாம் அவன் தீர்ப்பான். இடரொரு நோய் தன்னை ஆட்கொண்டாரே என்ற வகையில அவன் இந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த பதிவு டைம் இருக்குமாயா? ஐயா நிறைவு செய்திடலாங்க ஐயா. அப்புறம் நாளைக்கு தொடர்ந்துடலாங்க ஐயா. நாளைக்கு 3 பதிகம் பண்ணா திருத்தாண்டகம் முடிஞ்சிருங்க ஐயா. சரி சரி சரி. வாழ்க வாழ்க. ஐயா சொல்லுங்கம்மா சித்ராமா. ஐயா இந்த பாடல்ல குடமுழ நந்தீசனை வாசகனா கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஐயா. அது மாணிக்க வாசகரை பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்களேங்க ஐயா. இந்த பாட்டுல இருக்காமா அது? ஆமாங்க. 2வது வரி முதல் வரியிலே இருக்குங்கய்யா. குராமலரோட அராமதியம் சொல்லியிருக்கார். குடமுழ நந்தீசனை வாசகனா கொண்டார். ஆமா, நந்தீசனை வாசகனா கொண்டார் என்று அது மணிவாச குறைக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்ட். வாழ்க வாழ்க. எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமையிலேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அந்த அழுதடை அடைந்த அன்பராகிய மணிவாசகர் அந்த குடமுழு நந்தீசனை வாசகனாக கொண்டார் என்ற சொல் மூலம் குறிப்பிடுவாங்க. வாழ்க வாழ்க. நினைவுபடுது. நன்றிமா. நன்றி நன்றி. வணக்கம். சிவாயனம். திருப்பொன்னூசல் தாமோதரையா படிங்க. 5வது பாட்டு தாமோதரையா. திருப்பொன்னூசல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் ஆனா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளே நஞ்சுதனை பூனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை போனார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூனார்வன முலையீர் பொன்னூசலாடாமோ பூனார்வன முலையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க. லலிதாமா வாங்க. திருக்கதவும் அடைக்க விடுமின் வெகுளி வேட்கை நோய். நமசிவாய ஐயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கனால்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாவைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. நேற்று வாழ்த்து பட காத்திருந்தனால பத்மாதி அம்மா இல்லையா? இருக்காங்களா லைன்ல?
நீங்க வரல இன்னும் நீ வரலையாங்க? சரி. கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். வாங்க சதானந்தனையா வாங்க. சொக்கம்மாள் ஆளுக்கு ஒரு படிங்க. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் படிங்க. கடைசியா பாடுங்க. வாங்க சதானந்தையா. வாழ்த்து உங்களுக்கு. தன்னடைந்தார் வராதுங்கய்யா. இல்ல உங்களுக்கு என்ன பாட்டு வருமோ சொல்லுங்க. வாழ்த்துல ஒரு பாட்டு சொல்லுங்க. ஏதாவது ஒரு பாட்டு வாழ்த்து படிங்க. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினோடு ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மற்றடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மிகள் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாதிச்சித்தமனம் ஏழை பெருமனேன் எத்தனையோ காலமெல்லாம் வாழ்த்தேன் பரமனை படியாதே சொன்னால் தன்மை தளப்படுத்தவா மூக்கும் ஆளாவும் சிவா அதே சிவாய் பேர சிவாய் நானோ எனக்கு நாயகமே அப்பா சிவா சிவா. ஏழை தொழித்த பாடி கரைத்தன்னு பாருங்க. வாழ்க வாழ்க. அடுத்து வேற யாரையா இருக்காங்க? சொக்கம்மாள் படிக்கல, அவங்க படிக்கிட்டங்க. வாழ்க ஆறிரு தடந்தோள் வாழ்க படிங்கம்மா. படிக்கட்டுமே? வாழ்த்து தானே, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. சிவாயனம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் நெறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பத்மாவதி வந்திருக்காங்க. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் படிங்கம்மா. இல்ல அவங்க வாழ்த்து பாடும்போது இந்த பாட்டு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குள்ள படிக்க தெரியுமா தெரியாது. அவங்களுக்கு எது வருமோ அந்த பாட்டை படிக்கிறீங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதக்கூடிய படியுமா பத்மாவதி அம்மா. ஐயா கேட்டாரு வரலன்னு. அடியன் படிக்கிறையா? நீ படிப்பேன். பத்மாவதி படிக்கா அப்ப நீ படிக்கும் போது நீ படிக்கலாம். சரிங்க ஐயா. பத்மாவதி அம்மா இந்த லைன்ல இருக்காங்களா? சொல்லணும். படிங்க நடராஜா படிங்க. நன்றிங்க ஐயா. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாக நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நன்றிங்க ஐயா. பத்மாவதி அம்மா இருக்காங்களா? லைன்ல வந்துட்டு போயிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. சிவாயனம்.
நாளைக்கு எங்க ஊர் தலைப்புறான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. கேயூரணி புயங்கள் நாவலூர் நாவலன் சொற்கேள்வி இன்ப மாயூரன் மனமகிழ்ந்து அன்னவன் விருப்பின்படி பறவை மனையில்கால் அன்பாயூரே சென்று அவள்தம் பிணக்கருத்து சுகமளித்து பதத்தை இந்த மாயூரநாதன் இரு மலரடி என் மனத்தடத்துள் மலரும் மாதோ சந்தமுறும் மலையறையன் தனையலாகி சார்கைலை மலைக்கிறைவன் தேவியாகி பந்தமுறும் உலகமலாம் அளித்தும் தாழா பருமுலை சேர்மரியன படைத்தாளாகி சந்தமுறும் கவிப்புனைய ஞானப்பாலை சண்பயர்கோன் தனக்களித்த தனத்தாலாகி கந்தமுறும் பொழில் தாள நகரில் மேவும் கருணை பொழி சுந்தரிதாள் கருத்துள் வைப்பாம். திருச்சிற்றம்பலம். சுந்தரருக்கு அருள் செய்தது ஞான சம்பந்தர்கள் செய்தெல்லாம் பாடிருக்காங்க புராணத்துல. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. முடிச்சலாம்யா. தமிழ் அரசியம்மா வந்திருக்காங்க புதுசா. படிக்கிறீங்களா ஏதாவது நீங்க? சிவாய நம. ஐயா திருச்சிட்டோம்லங்க ஐயா. வாழ்த்து தெரிஞ்சா படிங்க, நேரம் இருக்கு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேங்க ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக சூழ்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. இல்லைங்கய்யா. நிதானம் சொன்னா பாட்டு அதான் சொன்னேன். கொஞ்சம் வேகத்துல சொல்ல. மூணாவது லைன் விட்டு போச்சு. இன்னொரு மணி படிக்குமா? நிதானமா சொல்லுங்க. மைக் எடுத்துட்டு சொல்லுங்க. வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சித்தம்பலம். நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. அனௌன்ஸ் பண்ணுங்க. சிவசிவா. அன்பவர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே அப்பர் சுவாமிகள் இயற்றிய 6ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருவதில் அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வருங்க தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றிங்க ஐயா. சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. ஐயா ஸ்ரீதேவையா வண்டி நீங்க தான் ஸ்டாப் பண்ணணும், என்னால முடியாது. நன்றி. சரிங்க.